கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ விப்ரோவில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி விப்ரோவில் பார்த்தீங்கன்னா, ஸோ 2024 பேச்சஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல். ஸோ இந்த ரோலில் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே, இல்லை எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ உங்கள் ரெஸ்யூம்ஸ் வந்து எந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி கூட 1-to-1 ஷார்ட்ஸ் இன்றைக்கி புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ சரி, இந்த சேனல் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸோ விப்ரோவில் ஸோ இமீடியட் ஓப்பனிங் ஃபார் ஃப்ரெஷர்ஸ் யூஎஸ் மார்க்கெட் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஆக்சுவலி அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு தான் வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரீசெண்ட் டேஸில் ஜஸ்ட் நோ தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் என்ன ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃப்ரெஷர்ஸ் 2024 பாஸ்ட் அவுட் வித் குட் கம்யூனிகேஷன் அண்ட் டைப்பிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் இமீடியட் ஜாயினஸ் அண்ட் ஃபார் நைட் ஷிஃப்ட் ப்ராசஸிங் ரோல் இன் சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் வே கேப் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்லி ஃபார் 2024 பேட்ச் பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2024 பேட்ச் பீப்புள்ஸ்லேயே வந்துட்டு ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸா இல்லை வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இவங்க வந்து ஸோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எண்ட் ஆஃப் தி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெஷர்ஸ் 2024 பாஸ்ட் அவுட் வித் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் நல்லா டைப்பிங் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ இன்கேஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா, ஸோ இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ப்ராசஸர் ரோலுக்கு சென்னை லொக்கேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒன் வே கேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து அதாவது ஸோ நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒன் வே கேப் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஜூனியர் ப்ராசஸர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் ஒன்லி 2024 பாஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் நோட்டீஸ் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இமீடியட் ஜாயினஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேப் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒன் வே மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் டைப்பிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அவைலபிள் வித் த ப்ரொஃபஷனல் அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் பிஇ பிடெக் அண்ட் பிஜி கோர்சஸ் ஆர் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதிலேயே தெரிஞ்சுக்கலாம், பிஇ பிடெக் அண்ட் பிஜி கோர்சஸ் ஆர் நாட் அப்ளிகபிள். அப்போ இது வந்து இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக கிடையாது, ஒன்லி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. லுக்கிங் ஒன்லி லோக்கல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ லோக்கல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா சென்னையிலேயே இருக்க பீப்புள்ஸ் அப்படிங்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து ஹையஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால், நீங்கள் வந்து சென்னை லொக்கேஷனில் தான் இருக்கேன், இப்போ வந்து சென்னையில் படிச்சுட்டு ஸோ வேலை தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸோ உங்களோட ஸ்டோரியை வந்து நீங்கள் சொல்லிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. தென் இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ஸ் காண்டாக்ட் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காண்டாக்ட் ஹெச்ஆராக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களோட ஆர்கனைசராக இருக்கட்டும், அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டைம் கால் பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் உங்கள் ப்ரொஃபைல் வந்து ஷேர் பண்ண சொன்னாங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள், இல்லை மெயில் பண்ணிடுங்க. ஸோ அதிக டைம் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி நீங்கள் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பிகாஸ் அது ஒரு பேட் இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க கம்யூனிகேட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா அப்படிங்கிறவரோட ஸோ 8072525275 அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஜியில் வந்து எனி கிராஜுவேட்டாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் உங்களுக்கு வந்து ஸோ ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் தான், பெர்மனன்ட் ஜாப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லை நான் வந்து டேரெக்டாகவே அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே அப்ளை அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, இது வந்து நீங்கள் டேரெக்டாகவே கிளிக் பண்ணிக்கலாம். அப்ளை அப்படிங்கிற ஒரு பட்டன். ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த ப்ராசஸர் ரோலுக்கு எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்கும், ஸோ இன்டர்வியூஸ் எந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ அது எதுவும் உங்களுக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி கூட 1-to-1 ஷார்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஸோ எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்கும், ஸோ எப்படி கிராக் பண்ணுறது அப்படிங்கிறத. ஸோ பிகாஸ் நானும் வந்து விப்ரோவில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ப்ராசஸ் ரோலுக்கு என்ன மாதிரிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறது எனக்கும் சம் ஐடியாஸ் இருக்குது. ஸோ நான் நம்ம சேனலில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸே மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க என்னோட ரெஃபரல் மூலிமா. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எதாவது ரெஃபரல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கூட 1-to-1 ஷார்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் வாங்க, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ கைஸ்.